சவால்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது போராடுவது, அதில் சிக்கல்களை தீர்ப்பது, மக்கள் துணை கொண்டு வீதியிலே நின்று போராட வேண்டிய ஒரு அமைப்பு தான் இயக்கம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஆசிரியர்களை கொண்ட ஒரு இயக்கம் மூட்டாய் என்று நான் கருதுகிறேன். இந்த இயக்கம் தேசிய அளவில் ஒரு இயக்கமாக இருந்திருந்தால் இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்காதோ என்று கூட நான் நினைப்பது உண்டு. ஏனென்றால் நாடு தழுவிய அளவிலே நான் இந்தியா முழுக்க சென்று வருகிறேன். அனைத்து தளங்களிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், இப்படி அனைத்து தளங்களிலும் இந்திய அளவில் நான் கல்வி தளத்திலே செயலாற்றி வருகிறேன். பல அமைப்புகளை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக ஆசிரியர் அமைப்புகள் என்றால் அது ஒரு குறுகிய பார்வையிலே ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் வைத்து முன்வைத்து போராடக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆனால் அவரை கடந்து கல்வியும் சமூகமும் இரண்டர கலந்தது. இது இரண்டும் பிரிக்க முடியாது எனும் பொழுது மக்கள் கல்விக்கு ஆபத்து என்றார். அதற்கு ஒரு முன்னணியிலே ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றாக கூட்டாக இருந்து வருகிறது. இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பிற்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டினுடைய தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, ஜனநாயக கல்வி, சயின்டிபிக் டெம்பரமெண்ட், அறிவியல் பூர்வ கல்வி, இந்த மூன்று நோக்கங்களையும் கொண்டதாக இந்த மாநாட்டு தலைப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். மிகச் சரியான காலத்திலே அமைந்திருக்கிற ஒரு தலைப்பு. உலகளவிலே ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வி, அறிவியல் பூர்வ கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, இந்த கல்வி வேண்டும் என்று உலக அளவில் போராடியது 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டிலே உலகளவிலே கல்வி இருப்பவருக்கு மட்டும் இருக்கும். சமூகத்தின் உயர்கட்டில் இருக்கின்ற பிரபுக்களுக்கு இருக்கும். இங்கிலாந்தில், அமெரிக்கா, ஐரோப்பாவில் ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு கல்வி, அடிமைகள் என்பவர்களுக்கு கல்வி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை 18ஆம் நூற்றாண்டில் உலகளவில் இருந்து வந்தது. அப்பொழுதுதான் ஒரு கோரிக்கை இயற்கையாகவே எழுந்தது. அந்த கோரிக்கை என்பது இந்த கல்வி மக்கள் கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது அரசு எடுத்து நடத்த வேண்டும். அது பொது கல்வி என்பது பப்ளிக் எஜுகேஷன். பொது கல்வி என்ற ஒரு தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டில் வந்தது. இன்று அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் உலகில் ஈவன்